வணக்கம் நண்பர்களே, மூலிகை தேடலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு மூலிகை தேடல் நம்ம பார்க்க போற மூலிகை நெரிஞ்சில்ங்க. நெரிஞ்சில்னா நெரிஞ்சில் ஒரு மூலிகை அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? ஆமாங்க. நெரிஞ்சில் வந்து பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே வந்துங்க நம்ம முன்னோர்கள் வந்து ஆயுர்வேதத்தில் வந்து இந்த நெரிஞ்சிலை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த நெரிஞ்சில் பார்த்துட்டோம்னா பரவலா எல்லா இடங்கள்லையுமே வளரக்கூடியதுங்க. எல்லா தட்பவெட்ப சூழ்நிலையும் வளரக்கூடியதுங்க. மழைக்காலங்களில் பார்த்துட்டோம்னா அதிக அளவில் இந்த செடியெல்லாம் வளர்ந்துருக்கும் போலங்க. இது களை செடின்னு சொல்லி நம்ம எல்லா இடத்துலையுமே பிடுங்கி வீசிடுவோங்க. ஏன்னா செருப்பு இல்லாமல் வந்து காலைல நடந்தோம்னாலே வந்துட்டுங்க இந்த நெரிஞ்சில் முள் குத்தி நம்மளுடைய கவனத்தை வந்து திசை திருப்புமில்லைங்க, நம்ம பார்த்துருப்போமில்லைங்க. அதனால வந்து இதை வந்து களை செடின்னு சொல்லி உடனடியே நம்ம பிடுங்கி வீசிடுவோங்க இந்த செடியை வேரோட. அப்படி நம்ம வேண்டான்னு சொல்லி ஒதுக்கக்கூடிய இந்த செடியில் ஏராளமான மருத்துவ குணங்கள் இருக்குங்க. அதை பற்றி இந்த பதிவில் இன்னைக்கு விரிவாக பார்க்கலாங்க. இதோட வகைகள்னு பார்த்துட்டோம்னாங்க சிறுநெரிஞ்சில், பெருநெரிஞ்சில், செப்பு நெரிஞ்சில் அப்படின்னு சொல்லி 3 வகை இருக்குங்க. சிறுநெரிஞ்சில்தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுங்க. பெருநெரிஞ்சில்னு சொல்கிறது வந்து யானை நெரிஞ்சிலுங்க. யானை வணங்கி அப்படின்னு சொல்லி ஏற்கனவே வந்துட்டு நம்ம அந்த யானை நெரிஞ்சிலை பற்றின வீடியோ வந்துட்டு நம்ம மூலிகை தேடலில் பதிவிட்டுருக்குறேங்க. அதை பார்க்காதவங்க வந்துட்டுங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுக்குறேங்க, பாருங்கள். இந்த செப்பு நெரிஞ்சிலுங்கிறது வந்துட்டுங்க இதே மாதிரியான இலை அமைப்புலேயே இருக்குங்க. ஆனால் வந்து அதோட பூ மட்டும் வந்துங்க சிகப்பு நிறத்தில் 3 இதழ்களை கொண்டதாக இருக்குங்க. அதில் முள் இருக்காதுங்க. முள் இல்லாமல் வெறும் காய் மட்டும் இருக்குங்க. அடுத்து வரக்கூடிய அந்த பதிவில் அந்த செப்பு நெரிஞ்சிலை பற்றி வந்துட்டுங்க இன்னொரு வீடியோ போடுறேங்க. இந்த நெரிஞ்சிலோட வேறு பெயர்கள் பார்த்துட்டோம்னாங்க திரிகண்டம், கோகண்டம், செஞ்சிப்புதம், காமரிசின்ட்டு வேறு பெயர்கள் இருக்குங்க இதுக்கு. இந்த நெரிஞ்சில் செடிக்கு உண்டான சிறப்பு என்னென்னு பார்த்துட்டோம்னாங்க இதில் பூ பார்த்துட்டிங்கன்னா சூரிய உதயத்துக்கு அப்புறம் தான் பூ பூக்குங்க. அந்த சூரியனுடைய திசையை பார்த்து அந்த பூ வந்து அப்படியே திரும்புங்க. அந்த சூரியன் உதிக்கிறப்ப தான் அந்த பூ வந்து விரியறக்க ஆரம்பிக்குங்க. இந்த நெரிஞ்சில் செடியில் பார்த்துட்டோம்னா இரும்பு சத்து, பாஸ்பரஸ், கால்சியம் வந்து அதிக அளவில் இருக்குங்க. இந்த நெரிஞ்சில் குணப்படுத்தக்கூடிய நோய்கள் பார்த்துட்டோம்னாங்க சிறுநீரக தொடர்பான நோய்களான கல்லடைப்பு, சதையடைப்பு, நீர்க்கட்டு, சிறுநீரில் ரத்தம் கலந்து போகிறது, இது எல்லாத்தையுமே வந்து சரி செய்கிறது மட்டும் இல்லாமங்க கல்லீரல் பாதிப்புகளை, சரும நோய்கள், இதய சம்பந்தமான நோய்கள், இரத்த நாள பாதிப்புகள் இது எல்லாத்தையுமே வந்துங்க சரி செய்யுங்க. பெண்களுக்கு வந்துங்க கருப்பை சம்பந்தமான பிரச்சனை, குழந்தையின்மை பிரச்சனைங்க, அப்போ பருவ வயது அடைஞ்சும் அந்த பூப்படையாமல் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்துங்க அந்த பூப்படைய வைக்கக்கூடிய தன்மை இந்த நெரிஞ்சிலுக்கு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமங்க பாலியல் சம்பந்தமான பிரச்சனை, மனநிலை சார்ந்த பிரச்சனைக்கு வந்துங்க இந்த நெரிஞ்சில் தீர்வாக இருக்குங்க. ஆண்மை வந்து அதிகரிக்க செய்யக்கூடிய தன்மை இந்த நெரிஞ்சிலுக்கு இருக்குங்க. இந்த நெரிஞ்சில் செடியோடைய இலை, பூ, விதை, காய், அந்த முள் இருக்கலைங்க, அந்த முள் தான் காயின்னு சொல்கிறேங்க. அந்த செடியோடைய வேர் முழு செடியுமே வந்துட்டுங்க மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்குங்க. இதை வந்து எப்படி பயன்படுத்துறதுன்ட்டு பார்க்கலாங்க. இந்த நெரிஞ்சில் செடி வந்துங்க ஒரு 2 அல்லது 3 செடி வந்துட்டுங்க வேரோடு எடுத்துக்கோங்க. வேரோடு எடுத்துகிட்டு ஒரு கைப்பிடி அளவு அருகம்புல் சேர்த்துங்க. 1 லிட்டர் தண்ணியில் போட்டு நல்லா சுண்டை காய்ச்சி ஒரு 1/2 லிட்டர் ஆகிற அளவுக்கு காய்ச்சி எடுத்துக்கணுங்க. காய்ச்சி எடுத்துகிட்டு காலையிலையும் மாலையிலையும் 2 வேளை வந்துட்டுங்க 50 மில்லி அளவுங்க 3 நாள் குடிச்சிட்டு வந்தோம்னாலேங்க உடல் சூடு தணியுங்க. கண் எரிச்சல் வந்து சரியாகுங்க. கண்ணில் வந்து நீர் வடிதலுங்க, அது சரியாகுங்க. சொட்டு சொட்டாக வந்து சிறுநீர் கழியுமல்லங்க, அடைச்ச மாதிரி அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனை வந்துட்டுங்க சரியாகுங்க. அடுத்துங்க இந்த நெரிஞ்சில் இலையை வந்துங்க தண்ணியில் போட்டு நல்லா சுத்தப்படுத்திட்டுங்க நல்லா தண்ணியில் போட்டு நல்லா காய்ச்சிங்க வடிகட்டி கூட கல்கண்டு சேர்த்து வந்து குடிச்சிட்டு வந்தோம்னாலேங்க இந்த சிறுநீரில் ரத்தம் கலந்து போகுதில்லைங்க அந்த பிரச்சனை வந்து சரியாகுங்க. அடுத்ததுங்க இந்த நெரிஞ்சில் முள் இருக்குல்லங்க, இந்த முள் ஒரு 50 கிராம் அளவு எடுத்துக்கலாங்க. 50 கிராம் அளவு எடுத்துட்டுங்க கொத்துமல்லியோட விதை, தனியா விதை இருக்குல்லங்க, அந்த தனியா விதை ஒரு 5 கிராம் அளவு எடுத்துங்க. ஒரு 1/2 லிட்டர் தண்ணியில் போட்டு பாதியாகிற வரைக்கும் நல்லா சுண்டை காய்ச்சி எடுத்துட்டுங்க அதை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுட்டு காலையிலையும் மாலையிலையும் வந்துட்டுங்க 50 மில்லி அளவு குடிச்சிட்டு வந்தோம்னாலேங்க கல்லடைப்பு, சதையடைப்பு, நீர்க்கட்டு, நீர் எரிச்சல் இது எல்லாமே வந்துங்க சரியாகுங்க. அடுத்ததுங்க இந்த நெரிஞ்சில் முள்ளை வந்து உடச்சி பார்த்தோம்னா உள்ள ஒரு விதை இருக்குமில்லங்க, அந்த விதையும் வந்து அந்த விதையை தனியாக எடுத்துக்குவோங்க. எடுத்துகிட்டு கூட வந்து வெள்ளரி விதை இருக்குல்லங்க, அதையும் வந்துட்டுங்க 2ஐயும் சம அளவு எடுத்துக்கலாங்க. சம அளவு எடுத்து பொடி செஞ்சுங்க நல்லா காய வச்சு பொடி செஞ்சு வச்சுக்கோங்க. பொடி செஞ்சு ஒரு 2 கிராம் அளவு வந்துங்க இளநீரில் கலந்துங்க குடிச்சிட்டு வந்தோம்னா கல்லடைப்பு வந்து குணமாகுங்க. அடுத்துங்க குறிப்பிட்ட வயது வந்து பூப்படையாத பெண்கள் இருப்பாங்கல்லங்க, அவங்களுக்கு வந்துட்டுங்க இந்த நெரிஞ்சிலுடைய வேரை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. அந்த வேரை வந்துங்க எலுமிச்சை சாறில் அரைச்சுங்க அந்த எலுமிச்சை சாறுலேயே கலந்து குடிச்சிட்டு வந்தாங்க பூப்படையாத பெண்கள் வந்துங்க பூப்படைவாங்க. அடுத்துங்க இந்த நெரிஞ்சில் இலை வந்துங்க ஒரு கைப்பிடி அளவு எடுத்துட்டுங்க ஒரு 1/2 லிட்டர் தண்ணியில் போட்டு பாதியாகிற அளவுக்கு நல்லா சுண்டை காய்ச்சிங்க தினம் வந்துட்டுங்க இந்த தண்ணி வந்து குடிச்சிட்டு வந்தாலே வந்துங்க பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை பிரச்சனை வந்து சரியாகுங்க, குழந்தை பேர் உண்டாகுங்க. அடுத்ததுங்க 10 கிராம் அளவுங்க இந்த காய்களை நெரிஞ்சில் காய்கள் இருக்குல்லங்க இதை எடுத்துக்கோங்க. 100 மில்லி தண்ணியில் போட்டுங்க 25 மில்லி ஆகிற அளவுக்கு நல்லா சுண்டை காய்ச்சி எடுத்துட்டுங்க வடித்து வெறும் வயிற்றில் காலையில் நேரம் குடிச்சிட்டு வந்தோம்னாலே வந்துங்க சிறுநீர் தொடர்பான நோய்களும் சரியாகுங்க, ஆண்மையும் வந்து அதிகரிக்க செய்யுங்க. இந்த நெரிஞ்சிலோட முழு செடியும் எடுத்துட்டுங்க சம அளவு வந்து கருப்பு எள் இருக்குல்லங்க, அந்த கருப்பு எள் சேர்த்து வெள்ளாட்டு பாலில் அரைச்சுங்க
குடிச்சிட்டு வந்தாலும் வந்துங்க ஆண்மை சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து சரியாகுங்க. அடுத்துங்க இந்த நெரிஞ்சலோட முள்ள மட்டும் எடுத்துட்டுங்க, பசும்பால்ல வேக வச்சு, நிழல்ல காய வச்சு பொடி செஞ்சு எடுத்து வச்சுக்கலாங்க. எடுத்து வச்சுட்டு, அதிலிருந்து ஒரு 2 கிராம் அளவு மட்டும் எடுத்துங்க, பசும்பால்ல கலந்து தினம் காலை மாலையில வந்துட்டுங்க குடிச்சிட்டு வந்தாலும் ஆண்மை வந்து பெருகுங்க. அடுத்துங்க இந்த நெரிஞ்சல் இலை வந்துங்க வெள்ளாட்டு பால்ல போட்டு காய்ச்சிங்க, வடிகட்டி அதில தேன் கலந்து குடிச்சிட்டு வந்தாலும் வந்துங்க ஆண்மை வந்து அதிகரிக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, நெரிஞ்சில் இருக்குல்லங்க, இந்த நெரிஞ்சிலுடைய வேரு கீழாநெல்லி வேருங்க. கீழாநெல்லி ஏற்கனவே நம்ம பதிவிட்டிருக்கிறோமில்லங்க, கீழாநெல்லி பரவலா எல்லா இடங்கள்லயும் உங்களுக்கு கிடைக்குமில்லங்க. அந்த கீழாநெல்லியோட வேரு. இந்த 2யும் சேர்த்துங்க சம அளவு எடுத்து அரைச்சு இளநீர்ல கலந்து குடிச்சிட்டு வந்தாலேங்க மஞ்சள் காமாலை வந்து கட்டுப்படுங்க. இந்த நெரிஞ்சலை பற்றி எனக்கு தெரிஞ்ச தகவல்கள் உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன். உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அந்த கீழே இருக்கிற அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் வருது பாருங்கள், அது கிளிக் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் வரும். அதில் ஆளுங்கிறது கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி. இப்போ பாருங்கள் எண்டு ஸ்க்ரீனில் பாருங்கள் ஒரு 4 வீடியோ 3 வீடியோ வந்துட்டு இருக்கு பாருங்கள். இந்த 3 வீடியோ இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலைன்னா அதை டச் பண்ணி கூட நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துக்கலாங்க. அது போக இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அந்த ரவுண்ட் ஒரு லோகோ தெரியுது பாருங்கள், அதை டச் பண்ணி கூட நீங்கள் நம்ம சேனலில் இணைஞ்சிக்கலாம்.